ஏஜ் 40 நெருங்க போகுது, திருமணம் நடக்கவில்லை. அவருக்கு வந்து நல்லா இருக்குது, ஜாதகம் நல்லா இருக்குது, 7ஆம் இடம் நல்லா இருக்குது, சுக்கிரன் நல்லா இருக்காரு, குரு நல்லா இருக்காரு. அதே போல் ஒருத்தருக்கு திருமணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை பிறக்கலாம், அவருக்கு 5ஆம் இடம் நல்லா இருக்குது, குரு பார்க்குறாரு, இப்படிலாம் இருக்குது. இந்த விஷயங்கள் ஏன் நடக்கவில்லை, குழந்தையும் அவருக்கு இல்லை, இவருக்கு ஏன் திருமணம் நடக்கவில்லை என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவருக்கு திருமணம் நடக்காததற்கு காரணம் அல்லது குழந்தை பெறாததற்கு காரணம் ஏதோ ஒரு விஷயம், அவங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் நடக்காததுக்கு காரணமே ராகுவும் கேதுவும் தான். அந்த பாவக அமைப்போ மற்ற விஷயங்களோ எதுவுமே இல்லை. ராகுவும் கேதுவும் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ஜெனட்டிக்ஸ், அதாவது பாரம்பரிய அந்த கர்மாவை அவர்கள் உங்களுக்கு அளிக்காமல் விட மாட்டார்கள். அப்போ கல்யாணம் பண்ணவனுக்கு, கல்யாணம் பண்ணி உடனே செட்டில் ஆனவனுக்குலாம் அவருக்கு கர்மா இருக்குது. அதன் மூலியமாக அந்த கர்மா அவனுக்கு வேலை செய்யும். கல்யாணம் பண்ணி ஒருத்தருக்கு வேலை செய்யும், புள்ள ஊட்டி பத்து வேலை செய்யும், கடகண்ணி வச்சு வேலை செய்யும். ஸோ எதன் மூலியமாக ஒரு கர்மா ராகுவும் கேது உங்களுக்கு கொடுக்குதோ அதன் மூலியமான தடைகள் ரகசியமாகவே இருக்கும்.